ஓகே. இப்போ வந்து காயின்ஸில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிரிண்டிங் இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரூலர் யார் அப்படின்னா வந்துட்டு, பரூக் பரூக்கக்ஷி பரூக்கக்ஷியார் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்துட்டு ரூலர். அவர் வந்துட்டு முகல்ஸ் எம்பையரில் உள்ளவர். ஓகேவா? எப்போனா 1770ல அப்போ இருந்த கிங்கில் இவங்க தான் என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிங். அப்போ பிரிட்டிஷ் உள்ளே வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது பிரிண்டிங் வச்சு காசெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இருந்த கிங்லாம் சரி ஓகே ஃபாரின்லேருந்து இது பண்ணுறாங்க, ஏதாவது பொருள் தருவாங்க ஓகே அப்படின்னு, சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது தானே இவங்களும் என்ன பண்ணுறாங்க ஓகே பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அது மாதிரி அந்த பேப்பரில் என்ன ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸ் அது மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா ப்ளைனாக தான் காசு வந்து பிரிண்ட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த பிரிண்டிங் பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு கோல்டன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஃபார்மட் அப்படிங்கிற அந்த அந்த பிரிண்டிங் அந்த டயத்தை வந்துட்டு கோல்டன் ஃபார்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிரிட்டிஷ் தான் டாமினேஷனில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு அந்த பிரிண்டிங் இது அந்த மணியில் வந்துட்டு யாரோட ஃபேஸ் போட்டாங்கன்னா அவங்களுடைய குயின் அவங்களுடைய ஃபேஸ் போட்டாங்க. அப்படி போடும்போது தான் என்னென்னா ஜார்ஜ் 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை வந்துட்டு அவங்க வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1947 நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கும்போது அப்போ வந்து அப்போ இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதுக்கு அந்த டயத்தில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ஜார்ஜ் 6 அந்த பிரிண்டிங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காந்தியோடைய அந்த ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஃபோட்டோலாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறது எல்லாம் எப்படிங்கிறத பிரிட்டிஷ்கிட்டேருந்து தான் நம்ம இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மணி பிரிண்டட். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் மணியை அதாவது காசு மணியை வந்து பிரிண்ட் பண்ணுறது ஆர்பிஐ, காயின்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறது என்னென்னா ஜிஓஎஸ் அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சர். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் என்னென்னா காயின்ஸு. இதே மணி காசு அப்படின்னா வந்துட்டு அது ஆர்பிஐ.